HDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலைவன் தலைவி படத்தோட ரிவ்யூ. தலைவன் தலைவி இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்துல விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிச்சுள்ள இந்த படம் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு தொடர் தோல்விகள், அதாவது விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 பிறகு அவர் நடிச்ச பெரும்பாலான படங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா போகல, தோல்வி அடைஞ்ச படமா கூட இருக்கலாம். விஜய் சேதுபதி ஃபேமிலி ஆடியன்ஸை எப்பவுமே என்டர்டைன் பண்ண தவற மாட்டாரு, மக்களுக்கான ஒரு படமா கொடுப்பாரு. அதாவது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியா அவர் ஆனதுக்கு காரணமே மக்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தது பிறகு எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடலாம் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியாம போச்சு. செகண்ட் டே தான் இந்த படத்தை நாங்க பார்க்க முடிஞ்சது. இந்த படம் எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னாக்க, ஃபுல்லாவே ஒரு வில்லேஜ் பேஸ்ட், அதாவது மாமன் மச்சான் பங்காளி, இப்படி ஒரு வில்லேஜ் பேஸ்ட் ஸ்டோரி தான் இந்த படம் கவர் பண்ணிருக்கு. இந்த படத்தோட மைய கரு என்ன அப்படின்னாக்க, கணவன் மனைவிக்கு நடுவுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கணவன் மனைவி பேசி தீர்த்து காட்டி என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பாண்டியராஜ் ரொம்ப அழகா இந்த படத்துல காட்டியிருக்காரு. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்தது பிறகு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஈகோ என்ன அப்படின்னா, யார் முதல்ல போய் காம்ப்ரமைஸ் பண்றது அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு இந்த படத்துல வர காட்சிகள் எல்லாமே நம்மளுடைய ரெகுலர் லைஃபோட கனெக்ட் ஆகுது. பாண்டியராஜ் தன்னுடைய படங்கள்ல என்னைக்குமே சோசியல் மெசேஜ் சொல்ல தவறுனதே கிடையாது. சோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை எழுதும் போதே பாண்டியராஜ் இந்த கேரக்டருக்கு இந்த ஆர்டிஸ்ட் தான் நடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே எழுதினாரான்னு தெரியல, ரொம்ப அழகா படத்துல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே ஆப்டா செட் ஆயிருக்காங்க. எங்கேயுமே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லாருமே படத்துல நடிப்பாங்கன்னு பார்த்தோம், ஆனா எல்லாருமே ஓவர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு போட்டி போட்டு, உனக்கு நீ என்னோட நல்லா நடிப்பியா, நான் உன்னோட நல்லா நடிப்பேன்டா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. முக்கியமா விஜய் சேதுபதி இஸ் பேக். விஜய் சேதுபதியோடைய பவர், விஜய் சேதுபதியோட அந்த ஆக்டிங் அப்படின்னு கத்தக்கூடிய அந்த காட்சிகள், விஜய் சேதுபதி படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே தான் இருக்காரு, அவர் ஒய்ஃபை திட்டிக்கிட்டே தான் இருக்காரு, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா படம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்துங்க சண்டை 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 சண்டை, வீட்டுலதான் சண்டை அப்படின்னு சொல்லி போய் தியேட்டருக்கு போனா தியேட்டர்லயும் சண்டை 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 சண்டை. படம் ஃபுல்லா புருஷனும் பொண்டாட்டியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு சாவு அடிச்சுட்டானுங்க நம்மள. ஆனா அவ்வளவு சண்டையும் ரொம்பவே ரசிக்கும்படி எடுத்திருக்காரு பாண்டியராஜ். முக்கியமா இந்த படத்தோட பெரிய பலமே யாரு அப்படின்னாக்க, நம்ம யோகி பாபு தான். யோகி பாபு, யூ ஆர் கிரேட் பாபு. என்னங்க அந்த மனுஷன் காமெடியே பண்ண மாட்டேங்கிறாருங்க. பாடி மேனரிசமும் ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுறாரு. தியேட்டர்ல எல்லாரும் அவ்வளோ கிளாப்ஸ். ஐயோயோயோ, நித்யா மேனனோட ஆக்டிங்க எந்த கேட்டகரியில வைக்கிறதுனே தெரியலங்க. அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி நீ மட்டும் தான் நடிப்பியா, நானும் நடிப்பையா அப்படின்னு அந்த அளவுக்கு அவரு கூட போட்டி போட்டு அவங்களும் பயங்கரமா நடிச்சிருக்காங்க. நடிக்கல அப்படின்னு கத்திருக்காங்க, ஆனா அதை ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்துல எல்லா காட்சிகளுமே சண்டை சண்டை சண்டை, குடும்ப சண்டை, குடும்ப சண்டைக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக், திரும்ப சண்டை, திரும்ப சண்டைக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக், இப்படி அடுத்து 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 சண்டை காட்சிகள், அதாவது ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை காட்சிகள். அதுக்கப்புறம் வெளியில இருந்து அடிக்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி கும்பல் ஒண்ணு வருது. இந்த சண்டை காட்சிகளை இயக்குனர் சுவாரஸ்யமா எடுத்திருந்தா கூட, சைட்ல இன்னொரு ட்ராக்ல நான் விஜய் சேதுபதி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்ல இருந்து ஒரு கேங், அந்த சைட்ல இருந்து ஒரு கேங், இந்த சைட்ல இருந்து ஒரு கேங், அந்த சைட்ல இருந்து ஒரு கேங், இந்த 4 கேங்கும் சண்டை போடுறன்ற பேர்ல மொக்க பண்ணிட்டானுங்க. அந்த 4 கேங்கையும் வெட்டி விட்டு இருந்தாரு பாண்டியராஜ் அப்படின்னா இந்த படம் இன்னமுமே சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஏன்னா இந்த கேங் வந்தது பிறகுதான் படத்துல ஸ்கிரீன் பிளே அப்படியே கீழே உழுவ ஆரம்பிக்குது. அதை கொஞ்சம் பாண்டியராஜ் அவாய்ட் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்துல ரொம்ப எதிர்பார்த்து போனது என்ன தெரியுமாங்க? பாட்டுங்க. ஏன்னா இந்த பொட்டல முட்டைய பாட்டு ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆகி எல்லாருக்குமே இந்த பொட்டல முட்டைய பாட்டு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதே மாதிரி எல்லா பாடல்களும் இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போனோம்.
ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி எந்த பாடலுமே அமையலன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பாடல் மட்டும்தான் அந்த படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பா சந்தோஷ் நாராயணனோட இசையை நம்ம சொல்லி ஆகணும். சந்தோஷ் நாராயணன் போடுற எஃபர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, எல்லா தரப்பு மக்களையுமே கட்டி போட்டு அவருடைய மியூசிக்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல மியூசிக் அந்த அளவுக்கு எடுபடல. சோ இதுவும் என்னுடைய நெகட்டிவ் லிஸ்ட்ல இருக்கு. சோ இன்னைக்கு தலைவன் தலைவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு தலைவன் தலைவியில எந்த போர்ஷன் பிடிச்சிருந்தது, எந்த போர்ஷன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு மாரிசன் படம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.